பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ். பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகுவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சையீதுல் அன்பியா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் நம்மவர்களை அவனை நினைக்கக்கூடிய உயர்தரமான ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மளை வீற்றிருக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நான் வாசித்து காண்பித்த ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நாயகமே, உங்களிடத்திலே இந்த மக்கள் ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், அது என்னுடைய ரூஹு என்பது என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டது. அதை பற்றி உண்டான இல்மு உங்களுக்கு குறைவாக தவிர நிறைவாக கொடுக்கப்படவில்லை என்று அல்லாஹ் தன் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் ரூஹு ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த ரூஹுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு தனி ஒரு தொடர்பு இருக்கிறது. எப்படி மனிதனுடைய உடலுக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு நாளும் அதற்கென்று 3 நேரம் சாப்பிடுகின்றோம், டீ குடிக்கின்றோம், உடலை பக்குவப்படுத்துவதற்கு என்னென்னமோ செய்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் ரூஹை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஏதாவது செய்தோமா என்றால் அது நமக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த உடம்பு நாளைக்கு கியாமத்து நாளில் கூட வரப்போவதில்லை. சொர்க்கத்துக்கென்று ஒரு உடலை கொடுக்கப்படும். ஆனால் இந்த ரூஹு தான் அங்கேயும் இருக்கும். ரூஹ் என்பது இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உடலுடைய அமைப்பு கூறுகள் மாறி போயிருக்கும். சொர்க்கத்தினுடைய வயசு எல்லாத்துக்குமே, இப்பொழுது வயோதிகராக இருந்தாலும் சரி அல்ல வாலிபராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வயசு 33 வயசு சொர்க்கத்தினுடைய வயசு. இப்படி எல்லாருமே ஒரே போன்று உண்டான வாலிபர்களாக அந்த சொர்க்கத்தில் வீற்றிருப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூஹு தான் அங்கேயும் போயிருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் இன்றைக்கு இந்த அழுகி போகக்கூடிய இந்த உடலுக்கு நாம் நிறைய பக்குவப்படுத்தி கொண்டே இருக்குமே தவிர இந்த ரூஹுக்கு பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்றை நாம் செய்வதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க, உங்களுடைய உடம்பில் ஒரு உறுப்பு இருக்கிறது, அந்த உறுப்பு சரியாகிவிட்டால் உங்களுடைய உடம்பு அனைத்தும் சரியாகிவிடும். அந்த உறுப்பு கெட்டுவிட்டால் உங்களுடைய உடம்பு அனைத்தும் கெட்டு போய்விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அலா வஹியல் கல்பு, அதுதான் கல்புன்னு சொல்லியிருக்காங்க. கல்பு இருக்குதே, இது ஒரு பொதுவான ஒன்று. அந்த கல்புக்குள்
அல்லாஹ்வுடைய திக்ரை, குர்ஆனை, தொழுகையை கொண்டு நல்ல காரியங்களை செய்வது கொண்டால்தான் அந்த கல்வில் அல்லாஹ்வுடைய நூர் ஏறும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அது நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எப்பொழுது அந்த கல்வு நல்ல காரியங்களை செய்து, அதாவது திக்ரு, குர்ஆன், தொழுகை போன்ற நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அந்த கல்வு சரியாகிவிட்டால் உடம்பில் எந்த நோய் வந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாது. இதானே சொல்கிறாங்க, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், இறை நேசர்கள், அல்லாவை அடைந்த பெற்றுக்கொண்ட, கல்வை சுத்தப்படுத்தி தன்னை நியாயப்படுத்தி கொண்ட அந்த பெரியார்களுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது, எதற்கும் பயப்படவும் மாட்டாங்க. காரணம் என்னடாக்கா, அவனுக்கு கல்வி சரியாக போச்சு. கல்வி சரியாக போயிட்டாக்கா எல்லாமே சரியாக போயிடும். ஒரு மனிதனுக்கு ஒரு உடம்பு எப்படி அவசியம் என்பதாக நாம் எல்லாம் அதற்காக வேண்டி பாடுபடுகின்றோமோ, அந்த உடம்பை வளர்ப்பதற்காக வேண்டி நாம் நம்முடைய மனைவி, மக்கள் எல்லோருக்கும் பாடுபடுகின்றோமோ, அதே போன்று நம்முடைய ரூஹுக்காக வேண்டியும் அனைத்து மேலும் நாம் முயற்சி பண்ணுவது கட்டாய கடமை. பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்க வேண்டும், அவர்களை தொழுகச் சொல்லி ஏவ வேண்டும், நாமும் தொழுக வேண்டும், வீட்டோர்களும் தொழுவதற்கான ஏவ வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். இவைகளின் மூலமாக எப்படி நம்முடைய உடம்பை பக்குவப்படுத்திற்குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டோமோ அந்த வேலையும் சேர்த்து செய்யும் பொழுதுதான் நமக்கு அல்லாஹ் மறுமையிலே வெற்றியை கொடுக்கின்றான். இப்பேற்பட்ட நல்லவர்களுக்கு தான் சொர்க்கத்திலே இடம் உண்டு. இந்த உடம்புக்கும் அந்த சொர்க்கத்தில் உடம்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நரகவாதியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஹதீஸில் சொல்கிறாங்க, அவர்களுடைய பல்லு இருக்கிற அது ஒட்டகத்தை போன்று பெருசாக இருக்குமா பல்லு. அவர்களுடைய இந்த காதுக்கு இந்த சோனைக்கு மத்தியில் 70 வருடங்கள் நடந்து போனால் எவ்வளோ தூரமோ அந்த அளவுக்கு இடைவெளி இருக்குமா. அப்போ எவ்வளோ பெரிய உடம்பாக இருக்கும் எங்கள் நரகத்தில். அப்போ அந்த நரகவாதியாக இருந்தால் அவனை வேதனைப்படுத்துவதற்காக வேண்டி உடம்பை பெருசாக்கப்படும். சொர்க்கவாசியாக இருந்தால் அப்படி அல்ல, எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக அமைப்பில் அமைச்சிருவோம். காலம் என்னாக்கா கல்வி அதை கட்டுப்படுத்துது, கல்வி அதற்கு உறுதுணையாக இருக்குது. நம்முடைய இறைநேசர்கள் அதிகமாக சாப்பிடுவதில்லை. காரணம் என்னன்னாக்க அவர்கள் கல்வுக்கு தீனி ஓடுகின்றார்கள். அதிகமாக கல்வுக்கு தீனி ஓடும் பொழுது இந்த உடம்புக்குரிய தீனி தானாக குறைஞ்சிவிடும். இதுதான் அவங்களுடைய இறைநேசனுடைய அமைப்பு. ஆனால் நம்ம அதை செய்கிறோமா நான் கேள்வி கொடுக்க. ஒரு அல்லாவுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இந்த ரூஹு தான். இந்த உடம்பு அல்ல. இந்த உடம்பு இன்றைக்கி இருக்கு, நாளைக்கு போயிடும். நாளை கியாமத்து நாளில் நம்ம கூட இருக்கக்கூடியவங்களை அடையாளம் காட்டுவது ரூஹு தான், இந்த உடம்பு அல்ல. உலகத்தில் இந்த அமைப்பில் இந்த டாட் வச்சுருப்பார், ஒரு மீசை வச்சுருப்பார், இந்த துணி போட்டுருப்பார், இந்த மாதிரிலாம் இருப்பார், எங்கே அவரை காணா அப்படின்ட்டு தேடி பார்த்தா கிடைக்க மாட்டாங்க. ஆனால் ரூஹு சொல்லும் இவர் தான்ப்பா அவர். ஏன் தெரியல, அங்கே சொர்க்கத்தில் தாடி இருக்காது. சொர்க்கத்தில் தாடி இருக்காது, ஜுருதும் முருதுன்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. தாடி இல்லாத ஒரு அழகு சொர்க்கத்தில் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் தாடி தான் அழகை ஏற்படுத்தும். ஒரு ஆண்மையை கொடுக்கக்கூடியது தாடி தான். ஒரு பறவை தினந்தோறும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுது. எப்படி திக்ர் செய்துக்கிறீங்களா? ஆண்களுக்கு தாடியிலும் பெண்களுக்கு கூந்தலிலும் அழகை கொடுத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு ஒரு பறவை திக்ர் செய்தான். அப்போ ஆண்களுக்கு தாடி வைக்கிறது தான் ஒரு அழகு.
ஆண்மையை அல்லது வலுப்படுத்தக்கூடிய ஒன்று என்று சொன்னாலும் கூட, இன்றைய வைத்தியம் சொன்னாலும் கூட, ஆனால் இந்த உலகத்தில் அதுதான் பெருசு. ஆனால் மறு உலகத்தில் அப்படி அல்ல. இந்த ரூஹின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட சக்தியை ஏற்படுத்தப்பட்ட அந்த உடம்பிற்கு மறு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறைந்தது 100 பெண்களுடைய 100 மனைவிகள் இருந்தால் எப்படி அவர் சாதிப்பானோ அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் உனக்கு கணக்கே கிடையாது, மனைவிக்கு நிறையா கிடப்பா உனக்கு. ஆமாம், நல்லவர்களுக்கு குறைந்தது சொல்லுவாங்க 2 பெண்களை அல்லாஹ் கொடுக்குறான்னு குரான் சொல்லி ஹதீஸ் வந்துருக்குது, அதிகமாக வந்திருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் ஊழின் பெண்கள் கிடைப்பது நல்லவருக்கு தான் கிடைக்கும், கெட்ட உடம்புகளுக்கு உலகத்துக்கு போயிடும். சரி, இந்த ரூக்கு நாம் தீனி போடுவோமேயானால் உடம்புக்கு உள்ள தீனி தானாக குறைஞ்சிடும். ஆணி பாவா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க தெரியுங்களா? அரை இட்லியும் சாப்பிடுவாங்க, அரை சப்பாத்தியும் சாப்பிடுவாங்க. ஏன் பாவா அதுனாக்க இல்லை எனக்கு இழுக்க மாட்டேங்குது, இது நம்மளுடைய போகணும்னு சொல்லுவாங்களே தவிர அசலில் அவங்களுக்கு அந்த ரூஹானி தாக்கத் திக்ரி மூலமாக இருக்கக்கூடிய இந்த தாக்கத்து இருக்குது, அது பெருசாக போயிடுச்சு. ஒரு தடவை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முகமது காசிம் நானூற்றி ரஹ்மத்துல்லாஹிக்கும் ஒரு நாத்திற்கும் வாதம் நினச்சி, அந்த வாதம் வர்றதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட கேட்டு விட்டாங்க, ஏப்பா நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிற, நான் கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறேன், இதுக்கு நமக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டின்னு கேட்டான். ஒன்றையும் என்னையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருவோம் 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு அடைச்சி வச்சதுக்கு பின்னாடி யார் வெளியே எந்த ரூமோடு போனாங்களோ அதோடு யார் வந்தாங்களோ அவங்கள்ட்ட அல்லாஹ் இருக்கார் முடிவு செய்யலாமா கேட்டாங்க. எப்படி? ஒன்றையும் என்னையும் ஒரு ரூமில் அடைச்சி போட்ட வேண்டியது, தண்ணியோ சாப்பாடு எதுவும் கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு பின்னாடி எந்த உடம்போடு எந்த உற்சாகத்தோடு எந்த தைரியத்தோடு உள்ளே போனோமோ அது மாதிரி யார் வெளியே வர்றாங்களோ அவங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். யார் கூட எதுவுமே இல்லையோ அவன்கிட்ட கடவுளே இல்லை, அவன்கிட்ட கொள்கையில் மாட்ட போச்சு அப்படின்னு செய்யலாமான்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயும் அவன் எடுத்து விட்டு ஓடியே போய்க்காம வாதம் பண்ண தயாராக இல்லை. இவர் பெரிய மனுஷராக இருக்கார், இவர் போய் யார் வாதம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஓடி போயிட்டான். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னாக்க 6 மாதத்துக்கு உள்ளே உட்கார்ந்தவர்கள் திக்ர் செய்ய 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 இந்த உடம்பில் ஒரு விதமான ஒரு ஆன்மீக பலம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக அவருக்கு என்ன செய்யலை, இந்த உணவு தேவைப்படாது, இந்த சாப்பாடு தேவைப்படாது, அதெல்லாம் ஒரு தாக்கத்து. சேலத்தில் ஒருத்தர் நான் பார்த்த மாதிரி நான் பார்த்துருக்கோம், சந்திச்சுக்கோம். அவர் 4வது தலைமகளில் மாடி குடியிருந்தார். அவர் கீழே விழுந்தாலும் சரி, கை உடைஞ்சாலும் சரி, எதையும் கண்டுக்க மாட்டார், தான் தண்ணி போக மாட்டார், காய்ச்சல் வந்தாலும் போக மாட்டார், செலவச்சொல்லி தலைவாக சரியாக போயிடும். ஆனால் அவர் இப்போது அமல் செஞ்சே இருப்பார், திருப்பி செஞ்சே இருப்பார். பெரிய சாப்பாடு யாரும் கொடுக்க மாட்டாங்க, இப்போ கொடுத்தா வேலை சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்துருவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவருக்கு ரூஹானியத்தான தாக்கத்து கொடுக்கப்பட்டது காரணத்தினால்தான் உடலில் ஏற்படக்கூடிய எந்த வியாதியும் அவருக்கு எந்த ஒன்றும் செய்வதில்லை. நம்பிக்கை வரும். கியாமத் நாள் பக்கத்தில் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வரும். யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் கொண்ட மக்கள் இருப்பாங்க. யார் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்ளவில்லையோ, யாரிடத்தில் அல்லாஹ் இல்லை அல்லாஹ் சொல்லக்கூடிய அமைப்பில்லையோ அவர்கள் எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க. யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்க ஹயாத்தாக இருப்பாங்க. இவங்களையும் அந்த யஜூஜ் கூட்டம் அடிக்கிறதுக்கு கொலை செய்யறதுக்கு வரும். அப்போ ஈசா சொல்லுவாங்க, எல்லாரும் தூச மலைக்கு மேலே ஏறிக்கங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மலைக்கு மேலே ஏறிக்கொள்வாங்க. ஆனால் மலைக்கு மேலே ஏறி அடிக்கிறதுக்கு அதற்கு தைரியம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சரி
ஏறிட்டாங்க, சாப்பாட்டுக்கு எத்தனை நாள் ஏற்றி கொடுப்பாங்க அது சொல்ல முடியாது. அப்போ சல்லா சொல்கிறாங்க, கையில் இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் எல்லாம் காலியாகிவிடும், எதுவும் இருக்காது, கீழேருந்து எதுவும் மேலே கொண்டு போக முடியாது, கீழே எழுது கூட்டம் இருக்குது, அவங்க ஃபசாதை தாங்க முடியாது. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் அவங்களுக்கு உணவு தஸ்பீஹாத்தான், உடம்பு அவங்களுடைய உணவு தஸ்பீஹாத்தான். இது இந்த உலகத்திலேயே அப்போ அவங்க செய்யக்கூடிய அந்த தஸ்பீஹாத் இருக்குது, உடலினுடைய தேவைகள் இல்லை என்றிருந்தாலும் கூட அந்த தஸ்பீஹாத்தை என்ன செய்யுண்டாக்க அவருடைய உடலை பாதுகாக்கும், அவருடைய உடலையும் பாதுகாக்கும், சொந்த பந்தங்களையும் தன்னுடைய மனைவி மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கான். பெங்களூர் மாசாவில் அபுசு இருக்காங்க, அவங்களுடைய தம்பி இப்ராஹிம் வருவாங்க. அவனை செய்வாங்க, மக்களுடைய சேவைக்கு அதிகம் போயிடுவாங்க, மாசாவில் ஓதி கொடுப்பாங்க, தப்லீக் ஜமாத்தில் போயிடுவாங்க, ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க, வீட்லேயே தங்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் என்ன கேட்பாங்கனாக்க, எவ்வளோ பணம் வச்சு எவ்வளவு செலவு செஞ்சால் எவ்வளோ மிச்சப்படுத்தல, வீண் வரையும் செஞ்சியா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அவங்க கேட்பாங்க, வீட்டுக்கு கேட்பாங்கலாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அல்லாவோட வேலைக்கு போயிருக்கி, அல்லா எனக்கு கொடுப்பான், அல்லா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியும் எனக்கு, நீ எவ்வளோ செஞ்ச மிச்சத்தை கொண்டா வாங்கி இல்லாத கொடுத்துருவாங்களாம். காரணம் என்னன்னாக்கா அவங்களுடைய அமைப்பு அல்லாவோட ஓடு இணைஞ்சது காரணத்தினால் தெரிஞ்சு. ஒரு சஹாபி வீட்டில் கடுமையான கஷ்டம், வீட்டுக்கு வர்றாரு, மனுண்டுக்கு சாப்பிட இதாக இருக்குதா? ஒன்றுமே இல்லைங்க. சரி, நான் அல்லாட்ட போகிறேன். காட்டு போவாங்க, தொழுவாங்க 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 தொழுதி இருப்பாங்க, யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் சாப்பாடு இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்லி அல்லாட்ட அழுது கேட்பாங்க. மனசில் ஒரு விதமான ஒரு நிம்மதி ஏற்படுத்தி, வீட்டுக்கு போ, உனக்கு உணவு இருக்குது அப்படிங்கிறது உண்மைன்னு சொல்லிச்சு. வீட்டுக்கு வந்தாக்க வீட்டில் ரொட்டி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, இந்த இது எப்படிமா உங்களை கிடச்சிச்சின்னு மனைவி கேட்குறாங்க. நானும் உங்களை நீங்கள் போனீங்க, நீங்கள் அல்லாஹ் உனக்கான காட்டுக்கு போனீங்க, அப்பா அல்லாஹ் எனக்கு கொடுப்பான்னு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் அந்த திருக்கல்ல வச்சுருந்தேன், திருக்கல்ல மாவு தானாக அது வந்துச்சு, திருக்கல்ல தானாக சுற்றுச்சு, அதில் மாவாக வெளிப்பட்டுச்சு, அடுப்பில் தூக்கி நான் சட்டியை தூக்கி வச்சேன், என்னது இது தானாக இது ரொட்டியை அதை தானாக கடைஞ்சி கொண்டாந்து ரொட்டியை போட்டுச்சு, இப்படியே போட்டு இருக்குது, நிறைய ரொட்டி வந்துச்சு கேட்டான். ஒரு பேசாமல் சாப்பிட வேண்டியதானே, சாப்பிடல. என்ன செஞ்சாங்கனாக்க, எங்கேருந்து அந்த மாவு வருது மகளோட அந்த தூக்கி பார்த்தாங்க, நின்று போச்சு. சல்லல்லாஹு ஓடுறாரு, யார் ரசூலல்லாஹ் இந்த மாதிரி துவா கேட்டேன், அல்லாஹ் கொடுத்தான், மாவு வந்துகிட்டே இருந்துச்சு, நான் திருகை தூக்கி பார்த்து நின்று போச்சு. சல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீ திருகையை நீ தூக்காமல் இருந்தால் கியாமத்தால் வரைக்கும் உடைய சந்ததிகளுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டே இருந்திருக்கும், அதை கெடுத்து போட்டியே அவரோட சல்லல்லாஹு சொல்கிறாங்க. காலம் என்னன்னாக்கா அந்த தஸ்பீஹாத், இறைவனை வணங்குவது, அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டா சரி, இவையெல்லாம் எதுவும் தேவைப்படாது. அல்லாஹ்வோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். அல்லாஹ்வோடு இணைவதற்கு ரூஹு பெரிய ஒரு பாலமாக இருக்குது. ஆமாம், அந்த உடம்பு என்னது இன்றைக்கி போயிடும், நாளைக்கு கூட வராது. ஆமாம், நல்லவருடைய உடம்புக்கு என்னது மண் திரியாது அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைதான், சந்தேகமே இல்லை. ஆனாலும் கூட அவங்களுக்கு மறுஉலகத்தில் அந்த உடலை மாற்றி கொடுக்கப்படும். இந்த உடம்பு இருக்காது. ஆனால் இந்த உடம்புல அவங்க கபரில் போய் வச்சவனையும் பல வருடங்களுக்கு பின்னாடி தோண்டி பார்த்தாக்க அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த கஃன் ஆடை அப்படியே இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நல்லவர்களுடைய உடம்பை என்ன செய்யாது, மண்ணு புழு திங்காது. அதற்கு எங்களுடைய ஷேகுனா ஹுசைன் மஹதனத்துல்லா அலி காபத்துல்லாவில் மதீனாவில் ரசூலுல்லாவுக்கு முன்னால் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க.
எப்போதும் அவங்களுடைய பழக்கம் என்னன்னாக்க காலையில் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு ஹதீஸ் பாடம் நடந்துட்டு போவாங்க. இது அவங்க பழக்கம். அப்படி போய் உட்காந்து பாடம் இருக்கும் பொழுது முதுகில் ஏதோ ஒன்று கடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. அப்போ அவங்க நினச்சிட்டாங்க ஏதோ ஒன்று விஷயத்துலேருந்து கிடைக்குது அப்படின்னு விளங்கிட்டாங்க. ஆனாலும் ரசூலுல்லாவுடைய ஹதீஸை வாசிக்கும் பொழுது இடையில எந்திரிக்கலாமா? எந்திரிக்கக்கூடாது. அது ஒழுக்க கேடு. அதனால் அதை பொறுத்துக்கிட்டாங்க. அந்த கடிச்சதை பொறுத்துட்டே இருந்தாங்க. பொறுத்துட்டே இருந்து பாடம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட குறைஞ்சது 2 மணி நேரம் பாடம் நடத்துவாங்க. யாருங்க? அந்த பிறாக்கெல்லாம். நானும் பெங்களூர் மசாலா ஓதணும் வந்தேன். பெங்களூர் மசாலா எங்கள் அஜித்து செய்வாங்க, மண்டி ஓடித்து உட்காருவாங்க. ஆனால் ஒரு ஓடு உட்காருவாங்க. புகாரி கித்தாபை 2 மணி நேரம் பாடுத்துவாங்க. அசைய மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, காலை மாற்றி போட மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. நம்மளையும் அதாவது காலை மாற்றி போட விட மாட்டாங்க, மண்டி பொறுத்து உட்காந்துக்கணும் அவரைக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஒழுக்கம் அதுதான். அந்த பாடத்துக்குள்ள ஒழுக்கம், கித்தாபுக்குள்ள ஒழுக்கம், இந்த ஹதீஸு கித்தாபுக்குள்ள ஒழுக்கம், இது எல்லாம் வந்துட்டாக்க கல்வித்தாளாக வந்துடும். அதனாலயா மல்லா அதம்பலவு அல்லா இல்பலவு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ கல்வி கிடைக்காது. இந்த கல்வி அந்த கிடைக்கும். மாசாக்கள் இன்னும் இருக்குது. என்னது? உஸ்தாதுகளுக்கு மாணவர்கள் மரியாதை செய்யக்கூடிய பழக்கம் இன்னும் இருக்குது. ஆனால் ஸ்கூலில் இல்லை, மாத்திரம் கிடையாது. வெளியே வந்தோடனே பாத்தியார் அவரும் நண்பா போயிடுவாங்க, கிண்டல் போடுவாங்க, கேள்வி போடுவாங்க, விளையாடுவாங்க. அது நேரமாக போயிடுது. ஆனால் மாசாவில் அந்த கிருப்போட இருக்கக்கூடிய அமைப்போடுங்களாக்க மாசாக்களை மட்டும்தான் இருக்குது. என்ன சொல்லுவாங்க பிள்ளை கேட்டுக்குவாங்க, படம் குட்டி வாங்கிட்டு வேணாம், வாங்கிட்டு வருவாங்க. இல்லைங்க என்னைய வாங்கிட்டு சொல்லுங்க, நானா சின்ன பையனா, நான் 7ஆம் கிளாஸ் போகிறேன்னே அப்படின்னு உருவமாக சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அடிச்சு போடுவாங்க அஜித்து, அதுவும் தெரியும். ஆனால் மதரசாவில் வந்து அந்த ஒழுக்கம் இருப்பதற்கு காரணத்தினால் கித்தாபுகளை யாருமே அல்லது இப்படி தூக்கி வச்சப்பட்டாங்க, இப்படி கொண்டு வர மாட்டாங்க, இப்படி தான் நெஞ்சோடு வச்சு கொண்டு வருவாங்க. அல்லது இப்படி தூக்கிட்டு வருவாங்க. காரணம் என்னன்னாக்கா அது மரியாதை. அந்த மரியாதை இருக்கிறதுனால எல்லாமே இருக்குது. அந்த அடிப்படையில் மதுரை அப்துல்லா அலி பான் எழுதிட்டாங்க. ஒரு நட்டுவாப்படி இவ்வளோ பெருசு, அவங்களுடைய முதுகை கடிச்சிக்கிட்டே இருக்குது. பாடம் விழுந்துகள் மாசுனாங்க, என்னமோ ஒன்று பின்னாடி கடிச்சிக்கிட்டு இருக்குதுப்பா, அதை வந்து என்னன்னு பாருங்கப்பான்னு ஜுப்பாவை கலந்தாங்க. பொத்து கீழே வந்து விழுந்துச்சு. பிள்ளை அடிக்க போனாங்க. அதை அடிக்காதீங்க, அதை அடிக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, கொஞ்ச நேரம் வேடிக்கை பாருங்கன்னாங்க. கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தாங்க, அது அப்படியே செத்து போச்சு. அப்போ கேட்டாங்க, உஸ்தாது கேட்டாங்க, நீங்கள் அதை அப்படியே விட சொன்னீங்க, செத்து போச்சே, இதுக்கு என்ன காரணம் கேட்க சொன்னாங்க. நல்லவர்களுடைய உடம்பை தீய சக்திகளுக்கு தொடுவதற்கு அனுமதி இல்லை, அது தீங்கு செய்வதற்கு என் மேல் ஏறி கொத்தியது, ஆனால் என் உடம்பில் உண்டான விஷம் அதுக்கு ஏறி அது கொத்த போயிடும். ஏண்டா என்னுடைய உடம்பு இருக்குது அல்லாஹுடைய திக்ரால் ஊறி தலைந்த உடம்பு சொல்லுவாங்க. யார் நான் ரூமில் போயிட்டு யார் எட்டி பார்க்க அதிகமாக அப்படி ஒருத்தர் எட்டி பார்த்தாராம். அவனுடைய உடம்போட அவயங்கள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குதான். பிரிஞ்சு போய் அவன் பார்க்குறாரு, அவர் ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லா அல்லா சொல்லிட்டே இருக்குதான். இவங்க அதுதான் சார் பார்த்தாராம், பயந்து போயிட்டு தான் கதவு தள்ளினாலாம். கதவை திறந்தாங்க, எல்லா உலகம் ஒன்று சேர்ந்து என்கிட்ட யார் பாது போனேங்க அப்படின்னாலாம். நான் வந்துருக்கிறேன் காத்துக்கிறேன் உள்ள வந்தாலும் பார்த்தாங்களாம், நல்லா இருக்காங்களாம். அவருக்கு ஆச்சரியம் போச்சான். உள்ளே நுழைந்ததை வெளியே யாட்டி சொல்லக்கூடாது அப்படின்னாங்களாம். சரிட்டாங்க. ஆனால் அல்லாவுடைய ஏற்பாடு தெரியுங்களா, எந்த நல்லபடி செஞ்சாலும் சரி, எந்த தீய செயல் செஞ்சாலும் சரி, அதை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டிவிடுவான். ஒரு நாள் கிட்ட இன்னொரு நாள் கொடுத்துருவான். இருட்டுக்குள்ளாம அநியாயம் பண்ணோன்னாக்க யாருக்கு தெரியாது நினைக்காதீங்க, எப்படியாவது அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து இருட்டுக்குள்ள இந்த மாதிரி அநியாயம் செஞ்சார் அப்படின்னு காட்டி கொடுத்துருவான். எப்படி காட்டி கொடுப்பான்? ஒன்றும் அதுலேருந்து யாராவது உள்ளே பூத்துருவான், அப்படி இல்லையா அவனுடைய முகம் காட்டி கொடுத்துட்டு தப்பு செஞ்சார். அகத்தின் அளவு முகத்தின் திரிச்சுடுவான் இல்லையா, அதை காட்டி கொடுத்துரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா ரூகுதே காரணம். ரூஹு சரியாக இருந்தால் அவனுடைய முகத்தை பார்த்தவனையும் ஒரு விதமான சாப்பிடாவிட்டாலும் கூட, பல நாள் பட்டியாக இருந்தாலும் கூட
அவருடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. யாருக்குங்க? இறை நேசர்களுக்கு, விக்கிரி செய்யக்கூடியவர்களுக்கு. அந்த அமைப்பு நமக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அதிகமாக திக்ரு செய்யணும். எப்படி நம்ம உடம்பை கவனிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அதே அளவு இந்த ரூகை அல்லாஹ்வோடு கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி பண்ணணும். இப்படி நான் சேர்க்கும் பொழுது தான் என்னது அல்லாவும் நாம் இரண்டரை கலந்துருவோம். ஏதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆன்மீக சொல்லுவாங்க, ஃபனாஃபி ஷேக் ஃபனாஃபி ரசூல் ஃபனாஃபில்லா. ஒன்று ஷேகுக்கு கண்மை செஞ்சு ஷேகுல் சொல்லமாறு கேட்டு முழுமையாக நடந்து அவருடைய பிரியத்தில் வர நடந்தோம்னாக்க அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை அப்படியே அவங்கள்ட்ட கொட்டிடுவாங்க. கொட்டினாக்க இவர் வேற அவர் வேற என்ற நிலை இல்லாமல் இரண்டும் ஒன்று தான். இவருக்கு என்ன வருதோ அதே எண்ணம் புரிந்து போகணும். இது ஒரு நிலை. இந்த நிலை வந்து விட்டாக்க அந்த ஷேகை என்ன செய்வாங்கனாக்க ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு வராங்க. யார் சொல்லலாம்? நம்முடைய சீடர் தயாராகிட்டார், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அங்கே போயிடுவாங்க. அங்கே போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தர்பியத் செய்து, தர்பியத் என்னப்படி அவருடைய பாசைகள் உட்கார்ந்தே தர்பியத் தான். எத்தனை பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு தப்லீக் இருந்தார், பயான் செஞ்சிருந்தார். ஒரு ஷேக் வேகமாக உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அவர் பயான் விட்டு போட்டு வேகமாக கட்டி பிடிச்சார். ஏன் கண்டுபிடிங்கன்னு கேட்டான். சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இவரை பார்த்தீங்கன்னாங்க அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இவரை நான் பார்த்தேன், ஆகவே எனக்கு பயான் பெருசல்ல இவர் பெருசாக முசாசி வந்து. என்ன காரணம் என்னன்னாக்க ஷேக் கொண்டு போய் அங்கே ஒப்படைச்சாங்க. அங்கே ஒப்படைத்த கொண்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்படி பார்க்க முடியாது, ஒரு கண்ணில் கொஞ்சம் மங்களாவுக்கு கண்ணாடி போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும், அதுக்கு மேலே இன்னொரு கண்ணாடி போட்டால் இன்னும் கொஞ்சம் தூரம் தெரியும், இன்னொரு கண்ணாடி போட்டால் இன்னும் தெரியும். அப்போ ஷேக் இந்த கண்ணாடியை போட்டால் உலகத்துடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கண்ணாடியை போட்டாக்க எல்லாமே தெரியும். வானத்தில் உள்ளதான் தெரியும், பூமியில் உள்ளதான் தெரியும், எல்லாமே தெரியும். அதற்கு மேலே ஃபலாஃபில்லா அல்லாஹ்வுடைய கண்ணாடியை போட்டு விட்டால் நாம் வேறு அல்லாஹ் வேற இல்லை, அந்த நிலைக்கு வந்துடுவோம். என்றாலும் கூட அவங்க சுய கட்டுப்பாட்டோட சரியத்தை பேணுவதோடு தன்னை அடக்கி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வாங்க. அப்படி வாழ முடியாமல் தங்களை அறியாமல் வெளிப்படுத்தக்கூடியவங்க ஒரு சில பேர் இருக்கலாம். அவங்க தனிமையில் போயிடுவாங்க. மக்களுக்கு மத்தியில் இருந்தாக்க பேர் கிட்ட போயிடும். இந்த நிலையில தான் ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி தஆலா அப்படி ஆகிட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க? அல்லா ஹக்கு சொல்லாட்டார், நான் தான் அல்லா சொல்லிட்டாங்க. இந்த நிலை எல்லாம் செய்யும் வராதுன்னு இல்லை, வரும். வந்தாலும் கட்டுப்பாடு இருப்பாங்க. அப்படி வர்றதுல மக்கள் விட்டு தனியாக போயிடுவாங்க. அதனால சரி, இதெல்லாம் எதனால் வருதுனாக்க ரூகை நாம் சரி பண்ணும் பொழுது தான் வரும். அந்த ரூகை பயன்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? கால் மாலை தஸ்பீஹாத் ஓதணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும், பெரியாளுக்கு ஹித்மத் செய்யணும், நல்லவர்களோடு சேர்ந்திருக்கணும், பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருக்கணும். இவைகள் எல்லாம் இருந்தால் நாம் உடலுக்கு தீனி கொடுப்பதைப் போல ரூஹுக்கும் தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு, நாளைக்கு அடுத்த நாள், அது அடுத்த நாள், இன்றைக்காவது நாளைக்கு அல்லாஹ்வோடு சேரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கும். அந்த சுவைத்து கொடுத்துருவோம். இது நம்ம கையில் இல்லை, இது நம்ம கையில் இல்லை. ஆமாம், நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் பெரியாருடைய நம்முடைய பார்வை நல்ல பார்வை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ் கபூல் செய்வான். ஆனால் நம்மள்ட துனியாவுடைய முகம் வந்து அதிகமாக இருக்குது. துனியா போட்டு அழுதுக்கு நிறையா இருக்கும். சஹாபாக்கள் இருந்தாங்க, 1,00,000 பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களிடத்தில் வியாபாரத்தை பற்றியோ கொடுக்கல் வாங்கல் பற்றியோ சாப்பாட்டை பற்றியோ அதிகமாக கவலைப்படல. அல்லாஹ்வை அடைவதற்கு என்ன வழி என்பதைத்தான் முயற்சி பண்ணாங்க. அவங்க வந்து அதுக்காண்டி சாப்பிடாமல் இருந்தாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. குடிக்காமல் இருந்தாங்களா? எல்லோரும் குடித்தாங்க. உடம்பு பார்க்காம இருந்தாங்களா? உடம்பு பார்த்தாங்க. மனைமக்கள் இல்லாமல் இருந்தாங்களா? மனைமக்கள் இருந்தாங்க. பிள்ளையும் பெற்றாங்களா? பிள்ளையும் பெற்றாங்க. எல்லாம் பெற்றாங்க.
ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹையும் அடைந்தார்கள். அதனால் சலாம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்று உள்ளவர்கள், அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த காரணம் என்னன்னாக்க, சில சஹாபாக்கள் பல நாட்கள் பட்டியாக இருந்திருக்காங்க. காரணம் என்ன? ரூஹானி தாக்கத்தை அவர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க, நம்முடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. ஃபாத்திமா சொன்னால், யார் அம்மி தந்தையே, நாங்கள் 2 நாள் பட்டினியாக இருக்கிறோம் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஏம்மா நீ 2 நாள் பட்டினியாக்குப்பா, நான் 3 நாள் பட்டினியாக இருக்கணுமா அப்படின்ட்டு வயிற்றில் கல்லில் கட்டுறதா கட்டி காமிச்சாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, என் அருமை தந்தையே, நீங்கள் நம்மளை பட்டினியாக பெரிய விஷயம் இல்லை, உடைய பேர பிள்ளைகளை பாருங்கள், 2 நாள் சாப்பிடல. சொன்ன உடனே பிள்ளைகளை பார்த்த உடனேயும் அந்த பிள்ளையோட கண்கள்லாம் உள்ளே போனதை பார்த்த உடனே ரசூலா கழுவு வந்துருச்சு. அப்படியே 2 பிள்ளையை அடித்து அப்படியே அழிச்சு அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு காட்டில் போய் ஒருத்தர் வேலை கேட்டாங்க. அதுதான் ஒரு ஒட்டகத்தை கழுவுனாக்கா 3 பேரிச்சம்பழம் தெரியுண்டான். மாதிரி 3 பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. அது ஒன்று தானும் சாப்பிட்டாங்க, இன்னொன்று ஒரு பேரனுக்கும் இன்னொன்று கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்கன்னாக்க, அந்த ஒரு பேரிச்சம்பழம் இவங்களுடைய வயிற்றை நெப்புது சொன்னாக்க, இதான் ரூஹானி தாக்கத்து. அதாவது உலகம் வந்து ஒரு சப்பிபிள் அஸ்பா காண உலகம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தருடைய சாப்பாடு 2 வருஷத்துக்கு போதுமானது. சிலதாக இருக்காங்க, அது எப்படி? எனக்கு ஒரு டிஃபனில் சாப்பாடு வருது, எனக்கு திருப்தியாக இருக்கும், 2 போதும் எப்படி வருது? அதுதான் நீங்கள் மனசில் இடம் இருந்தால் அங்கேயே எழுதணும். என்ன செய்வான்? அந்த சாப்பாடு வரும், வாங்க 2 சாப்பிட்லாம், இப்போ ஒரு சாப்பிடுங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க, அல்லா பறக்கச்சியா வாங்க 2 ஒன்று சாப்பிட்டோம்னாக்க அல்லா அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பசியே இருக்காது. ஏமா இப்போ மதியானம் கம்மியாக சாப்பிட்டேன், சாயந்தரம் வடை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் வராது அங்கே. ஏன்டா இது வந்து அல்லாவுடைய விருந்தாளிக்கு சாப்பிட கொடுத்துருக்கோம், நம்ம வந்து அந்த எண்ணம் வராது. காரணம் ரூஹானி தாக்கத்தினுடைய சக்தி அது. ஒரு விருந்து கொடுப்பதும் சக்தி தான், ரூஹானி சக்தி தான். ஒரு நல்லவர் உபசரிப்பதும் பசியாக உள்ளவருக்கு சாப்பாடு கொடுப்பதும் ரூஹானியத்தான ஒரு தாக்கத்துக்குள்ள காரணமே தவிர வந்து உலகத்தில் உள்ள காலையில். அதனால் எப்படி நாம் உடம்புக்கு நாம் தீனி போடுறோமோ அது மாதிரி ரூஹுக்கும் நாம் தீனி போட வேண்டும். 2ஐயும் சமமாக செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவார். எத்தனை முசிபத்து வந்தாலும் சரி அது பெருசாக தெரியாது. முசிபத்து எல்லாத்தையும் வரதான் செய்யும், வராமல் இல்லை. ஆனால் அந்த முசீபத்திலிருந்து வெற்றி பெறணும் என்று சொன்னால் ரூஹானியத்தான தாக்கத்திற்கு, அந்த அமைப்பிற்கு திக்ர் அதிகமாக செய்யணும், குர்ஆன் அதிகமாக ஓதணும், நல்ல ஹிதமத் செய்யணும், நல்ல சுபத்தில் இருக்கணும், பள்ளிவாசல் சொல்லணும். இவங்கெல்லாம் எதுன்னு சொன்னால் நம்ம வியாபாரம் செய்யணும், அதையோடு சேர்த்து இதையும் சேர்த்து செய்யணும். யாராவது போனாக்கா கூப்பிடுவோம், நல்லவங்க போனால் கூப்பிடுவோம், சாப்பாடு வாங்கி கொடுப்போம், மாங்காய் சேர்த்து துவாசிங்க எதிர்த்து அப்படின்னு சொல்லுவோம், அது நல்லவோடு சேர்ந்து இருப்போம், அது நல்லவோடு இருப்போம் அப்படின்னு அந்த பழக்கம் நம்மகிட்ட வந்துச்சுனாக்க அல்லாஹ் நம்ம செய்வான், நல்ல காரியத்திற்கு ரூஹானியத்தான அமைப்பிற்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோம், மகளை உண்டாக்கி கொடுத்துருவோம். இது அவங்களும் உள்ளது. அல்லாஹ் நம்மளே கபடி செய்வானாங்க, அல்லாஹ் நம்மளே ஏற்றுக்கொள்வானாங்க.